10 நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கும் 98 அந்த பொசிஷன்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ அங்க இருக்கும்போதே நான் வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், மும்பை என்னைக்குமே ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. 5-5 இருந்து வந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த ஃபைனல்ல இருந்து வந்த டீமை விட இப்ப இன்னும் பெட்டர் டீமா இருக்காங்க, பெட்டர் எக்யூப்டா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அந்த பிளேயிங் 11 செட்டில் ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா அப்பப்ப பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு, வேணுங்கிறப்ப பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு. எல்லாமே மேட்ச் வின்னர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. மோரார்லஸ் தீபக் சகரும் உங்களுக்கு என்னைக்காவது ஸ்விங் கிடைச்சிச்சுன்னா அவரும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாருன்னா அவரும் அந்த ஃபுட்பால் ஸ்கோரை காட்டுவாரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ்ல விட்டீங்கன்னா 6th கப் வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி டீம் தான், அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங் சைடா தான் எடுத்திருக்காங்க. அல்லா கசன்ஃபர் தான் ஆடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அல்லா கசன்ஃபர் இல்லாதப்போ சாண்ட்னர் எடுத்து சாண்ட்னரை வச்சு இது பண்ணதா சரி, இப்ப கார்பின் போஷ் ஆட விட்டதா சரி, அவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆர்சிபி மாதிரி டிக் ஆயிடுச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி கடப்பாற டீம் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி எம்ஐ அந்த டாப் 2ல ஃபினிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த 2 பேர்ல யாருக்காவது ஒரு கப் இருக்கும். அண்ட் மும்பை எல்லாம் பிளே ஆஃப்ஸ்ல விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நாங்க பார்த்திருக்கோம், நாங்க வந்துட்டு 3 வாட்டி பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் சேர்த்தே சொல்றோம். ஸோ அதனால தயவு செஞ்சு மும்பை வந்து உள்ள விட்டுறாதீங்க, ஆட விட்டுறாதீங்க. எங்க விட்டாலும் நீங்க குவாலிஃபயர் 1ல அடிச்சு விட்டா 2ல அடிச்சுட்டு வந்து ஃபைனல்ஸ் வருவாங்க.